ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமுனிய நம. ஸ்ரீ ஸ்தலசய நம. குருவே நம. இன்றே மார்கழி மாதத்தில் 21வது நாள். இன்று திருப்பாவை 21வது பாசுரத்தை நாம் அனுபவிக்கலாம். அற்ற கிழங்கள் எதிர்பங்கு மீதளிப்ப மாற்றாதே பாசுரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடைய துயிலாய் மாற்றார் உனக்கு வலிலைந்துன் வாசல்கண் ஆற்றாது வந்து நடுபணியுமா போலே போற்றியா வந்து புகழ்ந்தேலோ நம்பாவாய் அப்படின்ட்டு ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடுகின்றாள். அதாவது நந்தகோமன்ட்ட இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் மிக திண்மையாகவும் வலிமையாகவும் புஷ்டியாகவும், புஷ்டினா சொல்ல முடியாத புஷ்டி இருக்கின்றது. இருக்கும்போது அவன் பால் கறக்கிறதுக்காக பாத்திரத்தை வச்சாக்க பாத்திரம் வச்ச உடனே ஒரு முதலைக்காம்பு மாட்டை கறக்கும் பொழுது அதுக்கு பால் சேர்ந்து 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 எப்படி நம்ம காற்று சாப்பிட்றது வயசில் இதுவாக இருக்கிற மாதிரி சேர்ந்து 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 வலி எடுக்க ஆரம்பிச்சுடும். அதுகளுக்கு ஒரு காம்பை சுரந்த உடனே சரன்னு சுரக்க ஆரம்பிச்சுடுத்து. அது இப்போ பாத்திரம் வைக்க 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 அது திறந்துகிட்டே இருக்குது, வழிஞ்சிட்டே இருக்குது, திறந்துட்டே எவ்வளோ பாத்திரங்கள் வச்சாலும் அது நிரப்பின்ண்டே இருக்குது. பாலை அந்த அத்தனை வச்ச அந்த இடைவிடாமல் பால் செய்யக்கூடிய பசுக்களும் மிக திண்மையான பசு கூட்டங்களை உடையவனும். ஆனால் நந்தகோபன் அப்பேற்பட்டவனோட பிள்ளையே நீ இருந்துக்கணும், வேதங்கள் ஒன்று பெரியவனாக பிரமாணமாக சொல்ல ஒன்று தான் பெருமையுடையவன், பிரமாணம் ரொம்ப பெரியவன், பெரியவன் ரொம்ப உன்னதன், பெரியவன் வலியவன் அப்படின்ட்டு சொல்லுகின்றது. இவ்வுலகத்தில் சேதன சகல சேதனருடைய கண்ணுகளுக்கும் தோன்றி நின்ற தேஜோரூபியமானவனே, எதிரிகளோட சண்டை படித்து எதிரிகள் என்ன செய்கிறா அப்படின்னாக்க உன்னிடம் தோற்று உன் வாசலில் விழுந்து கிடக்கின்றார்கள், மண்டியிட்டு விழுந்து கிடக்கின்றார்கள். ஆற்றாதுன்னா கதியற்று விழுந்து கிடக்கின்றார்கள். அதே போல் நாங்கள் உன்னை துதித்து உன்னை மங்களாசாசனம் பண்ணிட்டு ஒரு திருமாளிகையை வந்தடைஞ்சோம் அப்படிங்கிறார். அதாவது முதல் பாட்டில் நப்பினை எழுப்பினான். நப்பினை கேட்குறான், அம்மா நீ ஏன் என்னை எழுப்பினதுக்கு அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, வா நம்ம எல்லாம் சேர்ந்து அனுபவிக்கலாம். நான் சும்மா கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சவங்கிறதுல சம்சேஷத்தில் பாடிட்டு இருந்தீங்க. ஆனால் நானும் கிருஷ்ண அனுபவத்தில் உங்களில் ஒருத்தியே, உங்களில் ஒருவளே, வா நாம் எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணன் அனுபவிக்கலாம், எழுப்பலாம் வா அப்படின்னு நப்பினை அழிச்சுட்டு போகிறேன். அதாவது முன்னாடி எவ்வளோ பேர் எழுப்பினா, 10 பாட்டில் தோழியர் எழுப்பினா, புள்ளியும் சலம நாட்டு எல்லை இலங்கையை மட்டும். அப்புறம் நந்தகோபன் வாசல காப்பனுக்கு கெஞ்சி கூத்தாடின்னு இருந்தா. அப்புறம் நப்பினியை எழுப்பினான். இவாளை எழுப்பினு அந்த வியசனம் அந்த இது தீர அவர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு இந்த தோழியோடு சேர்ந்து கொண்டு எழுப்புகின்றார்கள். அந்த தோழிகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு நப்பினி விலை கிருஷ்ணன் எழுப்பலாம் வாங்கும் அப்படிங்கிறார் எல்லாரும். அதாவது சொன்னபடிக்கு இவனோட வீட்டில் இருக்க கலங்களெல்லாம் நிறையா ரொம்ப படித்த ஏற்ற தானாகவே பால் சொரிக்கொள் வள்ளல் பிரசவர்களுடைய தானாகவே பால் சொரிந்து சொல்கிறா இல்லையா, கணித்தளங்கத்திறமை கண்ணிக்கிறங்கி நினைத்து மலை வழியை நின்று பால் சோர நனைத்தெல்லாம் சேராக்கு நற்செல்லவன் தங்காய் அப்படிங்கச்ச பால் பொழுதுண்டே இருக்க கறந்துட்டே இருக்க வழிஞ்சுட்டே இருக்குன்னு பாக்கி இருக்க பல வேற எங்கே போகும், சேராயின்றிருக்கு. அந்த சேத்துல நின்று கொண்டின்னு முதல்ல அந்த பாட்டை சொல்கிறா. சேத்துல நின்று ஒன்று கூப்பிட வந்திருக்கோம், வான தோழி எழுப்புறா விபத்தி. இப்போ அப்பேற்பட்ட கலங்கள் நிறையன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கணும். அதாவது பால் கறப்பதற்கு அந்த பசுக்களுக்கு எந்த குறையுமே கிடையாது. கலங்கள் பால் கறக்க பால் பிடிக்கிறதுக்காக பாத்திரம் வைக்கிற இல்லையா, அவர்கள் இல்லாத குறை தானா.
மோரவர் சாதாரண மாட்டுக்கெல்லாம் சில சின்ன குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். அப்போ தட்டி கொடுத்து மூஞ்சி மூஞ்சி சொதி விட்டுன்னு இருக்கும். இந்த வீடு தடவிட்டு தலையை தூக்கின்னு இருக்கும் மாடுகள்லாம். அப்போ வந்து என்னென்னாக்க அதே போல் வந்து சில மாடுகள் சில நல்லா பிடிக்கும். குழந்தைகள் பெரியவர் யார் மாற்றா பாசமாக இருக்கிறாரோ அவர்களைத்தான் பிடிக்கலாட்டுக்கு முட்டி தள்ளிவிடும் கீழே போட்டு. அப்போ கண்ணனோட கைப்பரசு கண்ணன் தான் இட்டமான வசுக்களை இருதுமதித்து நீரூட்டு இட்டிருட்டு விளையாடுவனாச்சவன் தான் பிருந்தாவனத்தில். அப்பேற்பட்ட கண்ணனை வந்து அவன் கை பரிசம் பட்டவன் ஏற்கனவே 10 குடம் குறைக்கிற பால் வந்து இன்னும் 2 குடம் எக்ஸ்ட்ராவாக கறக்கிறதான். அது ஏற்கனவே பாத்திரம் கிடையாது. எதுக்கு சரி பறக்கிற காலம் எப்படி பிடிச்சா கொள்ளலான்னாக்க கடல் நீர்கள் வற்றினாலும் அந்த வற்று கடல் நீர் வற்றினாலும் அந்த கடல் புல் பரப்பு இருக்கு இல்லையா, அந்த புல் நீர்பரப்பு அந்த நீர்பரப்பு பூரை கொண்டு வைத்தாலும் கடல் பூரை வழியக்கூடிய பசுக்களாம் நந்தகோபன்ட்டு இருக்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு எப்படி பசுன்னா சாதாரணமாகவே ஒரு பசுன்னா பரவாயில்ல, கூட்டமான பசுக்கள் அப்படி இருக்கச்சா வந்து அது யார் என்ன செய்ய முடியும்? எவ்வளோ பேர் விட்டுட்டு சின்ன இருக்க முடியிருக்க பாத்திரம்லாம் வச்சு அந்த முன்னாடி மழை பெஞ்சோன்னாக்க நம்ம மகளில் தாழ்வாரம் முத்தம் அப்படின்னு கிராமங்கள்லாம் 4 சொத்து தன்னோட கூட்டமாக சின்ன இது மாதிரி இருக்கும். 4 இதில் இப்படி நிறுத்தி வச்சுருப்ப 4 மூலையில் ஓட்டால் சரிச்சு தண்ணி மழை தண்ணி கொள்ளணுங்கிறதுக்காக மழை பெய்ச்சு எல்லாம் இருக்கிற அண்டா குண்டா சொல்ல அத்தனை சொப்பு அத்தனை பாத்திரம் கொண்டு மழை தண்ணி பிடிச்சின்னு இருப்பா எல்லோரும் உட்காந்துட்டு. சரி பிடிச்சாச்சு, பாத்திரம் இல்லைன்னா அப்புறம் எங்கேயாவது பிடிக்கிறது, கீழே வழிஞ்சினா ஓடணும். அதே போல் கடல்கள் கறக்கிறதுக்கு எந்த இதுவே கிடையாது. கடலை வச்சாலும் கடல் பொருள் ஒப்பிடுங்கள நந்தகோபன் பசுக்கள்லாம். அப்பேற்பட்ட பசுக்கள் பாத்திரம் இல்லாததுனால தான் வந்து எதுவும் கறக்க எதுவும் தெரியல, பசுக்கள் மேல் எந்த இதுவும் கிடையாது அப்படிங்கிறார். அப்புறம் இப்பேற்பட்ட புஷ்டியான பசுக்கள் கூட்டங்களை உடைய நந்தகோபனே அப்படிங்கச்ச எப்படி கறக்கிறது அப்படின்னாக்க இன்னொரு சொல்கிறா இது இப்போ விசேஷமான பசங்களை படித்தவன் நந்தகோபன் இருக்காங்க. ஈரிலவன் புகழ் என்று பகவானோட புகழை சொல்லி மாளாது, குணங்களை சொல்லி மாளாது, அத்தனை கூட சொல்லி மாளாது. கணக்கு என்பர்க்க நலத்து மாதிரி அவனுக்கு என்னாலே இது பண்ண முடியாது. அப்பேற்பட்ட குணப்பூர்த்தி உடையவன் கண்ணன். அவன் வந்து எப்படின்னாக்க அவன் தீம்புகள் செய்கிறான். தீம்புன்னா தீங்கு பொல்லாத்தனம். எப்படின்னாக்க அவனுக்கு 10 வரல 20 காரியம் செய்யும். குழந்தைல சொல்ல எல்லாம் என்னடா குழந்தை 10 வரல எனக்கு 20 காரியம் செய்யறது அப்படின்னுவா. அது இந்த பக்கம் வந்து இதை பிடிச்சி இழுக்கும், அந்த பக்கம் அம்மா அந்த புடையோட விட்டுன்னு உட்காந்துருக்கும், கால் விழுந்து படுத்து பிறண்டுன்னு இருக்கும். இவர் கிருஷ்ணனோட 10 வரல இருக்கு இல்லையா, அதை பல 100 காரியம் செய்யுங்கள். அப்பேற்பட்ட கிருஷ்ணன் அவனோட குணங்களைப் போல, இல்லையில்லா குணங்களைப் போல, கணக்கிட முடியாத குணங்களைப் போல கணக்கில்லாமல் பறந்துட்டுருக்கான். கால்கள் பசுக்கள்லாம் பால் பறந்துட்டுருக்கான். இதை வந்து திருமங்கை ஆழ்வார் திருநெறி பாசனம் சொல்லச்சே வந்து வழியார முத்தென்று வளங்கொடுக்கும் திருநறையூர் என்று. திருநறையூருங்கிற இப்போ நாச்சியார் கோவில் கும்பகோணம் பக்கத்தில் 6 கிலோமீட்டர் இருக்குது, 10 கிலோமீட்டர் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக சேவிச்சுட்டு வரணும் நாச்சியார் கோவிலில் கல்கரடன் என்ன. அதனால் கல்கரடன் வந்து ஏழை பண்ணச்ச ஃபஸ்ட்டு ஸ்தானத்துலேருந்து 4 பேர் ஏழை பண்ணுவாள். அடுத்த சின்னப்படி அடுத்த வரி அங்கே 8 ஆகிடும். அடுத்த ஒரு சின்னப்படி அடுத்தது 8 16 ஆகிடும். அடுத்த கீழே 32 பேர், வெளியே 76 பேர் தூக்கிட்டு ஏழை பண்ணிட்டு போவாள் கிரடனை. அப்பேற்பட்ட நாச்சியார் கோவில் வந்து நாச்சியாருக்கு ரொம்ப பெருமை. இன்னொரு நாச்சியார் கோவில் இருக்குது, அது உரையுறையும் நாச்சியார் கோவில் தான் சொல்லுவாள். ஸ்ரீரங்கப்பட்டினத்துலலாம் போனாக்க உரையுறையும் நாச்சியார் கோவில் தான் சொல்லுவாள் எல்லோரும். அதாவது முத்துக்கள்லாம் எப்படி இருக்குன்னாக்க தெரு பூரா பரவி இருக்கான். திருநறையூர் நாச்சியார் கோவில் இருக்கும் நன்முத்துக்கள்லாம் எண்ணவே முடியாதபடிக்கு இருக்குமா. அவ்வாறு அதுபோல் பசுக்கூட்டங்கள் எவ்வளோ பசுக்கள் இருக்குதுன்னு வந்து
நந்தகோபன் இருக்கிற பசுக்களை எண்ண முடியாது அப்படிங்கிற. அப்புறம் கிருஷ்ணா உன்னை அடிக்கடி கூட்டுண்டே இருக்கோண்டா, வந்து எழுப்பிண்டே இருக்கோம், நீ என்ன தூங்கிகிட்டே இருக்கிய, நாங்கள் யாரை போய் எழுப்பணும்னு நினச்சிட்டுருக்கேன், நான் பரமபதம் வந்து போக்க போய் சேவிக்க முடியாது பரமபதத்தில் நாதனை எப்போ எழுப்பின்னு இருக்கோம், எழுப்பல்ல, அவளை எழுப்பல்ல. அப்புறம் ஸ்ரீராப்த சனகாதி முனிவர்கள்லாம் இருக்காள், தேவேந்திரர்கள், அவள் தினம் பூஜை செஞ்சு உட்காந்துருக்காள் வியூகத்தில், அவர்களை ஸ்ரீராப்தநாதனை எப்போ எழுப்பணும், சரி அவன் நாங்கள் எழுப்பல்ல, உனக்கு யார் எழுப்பணும் நினச்சிட்டு இருக்க, சரி வசிஷ்டன் இருக்கான், ராமாவனை வசிஷ்டன்கெலாம் சேவிக்கிறான், வசிஷ்ட பிரம்மர்கள்லாம் சேவிக்கிறான், வசிஷ்டன் முதலானவர்கள்லாம் போய் நிற்கக்கூடிய வாசலில் போய் நிற்பவர்கள் சேவிக்கிறோமா, அதுவும் கிடையாது. எங்களுக்காகவே எங்களில் ஒருவனாக பிறந்த நந்தகோபனுடைய மகனான உன்னைத்தான் நாங்கள் எழுந்துன்னு எழுப்ப முடியும் எங்களுக்கு, ஏன்னாக்க நீ தான் எங்களுக்கு உடையவன், பாக்கியெல்லாம் எங்கேயோ ஒருத்தர் படுத்துட்டுருக்க, கடலில் படுத்துட்டுருக்க, ஒருத்தர் பரவத்தில் உட்காந்துட்டுருக்க. ஏதாவது உனக்கு என்ன நினைக்கிறேன், பணக்காரன் நந்தகோபன் பையன் அப்படிங்கிறதுனால வந்து நீ வந்து செல்வஸ்தர் காலை தூக்குறியா, கூப்பிட்ற குரல்லாம் காதலே விழலையா, இருந்தாலும் உன் பிறவி என்ன, சஜாதியனும் எல்லாரும் சேர்ந்திருப்பேன், தோளோடு தோள் ஒட்டின்றிருப்பேன், ஆசிரியர்களுக்கு நான் நண்பன், சொல்லுவாளே காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ட்டு. இவாளுக்கு காவல் யார், காவல்துறை கண்ணன் தான், கண்ணன் தான் இவாளுக்கு நண்பன். நீ நண்பனான எங்களுடைய குற்றங்களை பொறுத்து கொண்டும் எங்களுக்கு கஷ்டம் என்றால் ஓடிடு வரக்கூடிய உன்னைத்தானே நாங்கள் வந்து எழுப்புகின்றோம், எழுந்தருளாய் அப்படின்னு சொல்ல. அப்போ கஷ்டம் என்ன சொல்கிறான்னாக்க, என்ன கிருஷ்ணா உன்னை பார்த்தோம், உன் மொத்தம் வந்து உனக்கு எவ்வளோ பேர்னாக்க உனக்கு வந்து 5 லட்சம் கூட கோபியர்கள், அவளில் எவ்வளோ பேர் மேலும் கைப்பட்டது, எவ்வளோ பேர் கை கூத்தாடி குறைவை கூத்தாடினா ராஜலீலை எல்லாம் பண்ணேன், அத்தனை பேர் பண்ணிட்டோமா, இன்னும் பாக்கி எவ்வளோ பேர் இருக்கா அப்படின்னு எண்ணிண்டு படுத்துட்டு இருக்கியா நீ, கைவிட்டியில் எவ்வளோ கோபிகள் பாக்கி அவளை விளையாடலான்ட்டு. அப்பேற்பட்ட எண்ணின்னு இருக்கிறவன் வந்து எண்ணின்னு இருக்கலாம், அதனால தான் எங்களோட நாங்கள் காதில் விழல போல் இருக்குது, அதனால தான் உங்களை எழுப்ப வேண்டியிருக்கு, அதை எண்ணி படுத்துட்டுருக்கேன், இன்னும் கவுண்டிங் முடியலை அவனுக்கு. வந்து எலெக்ஷன் கவுண்டிங் மாதிரி இருக்குல்ல, ஓட் கவுண்டிங் மாதிரி, 5 லட்சம் பேரில் வந்து 4 லட்சம் பேர் இருந்தாளா, 4.25 லட்சம் பேர் இருந்தாளா, இன்னும் பாக்கி எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க வரல விட்டு, அதனால தான் அவன் எழுப்ப வேண்டியிருக்கிறது அப்படிங்கிற வாழலாம். அப்புறம் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, வேதங்களெல்லாம் அவன் சொல்கிறது பெரியவன், மகதோ மகியா அப்படின்ட்டு, பெரிய வஸ்துக்களை காட்டிலும் பெரியவனம், எந்த ஒரு வஸ்து உலகத்தில் பெருசாக இருக்கோ அதை விட பெரியவனும், அண்ட சராசரங்கள், பூலோகம், வைகுண்டம், பூலோகம், அத்தனை இதில் பிருத்திவி, நரகம், எல்லாத்துலேயும் கவுண்ட் பண்ணி பகச்சு எல்லாம் எவ்வளோ பெரிய எவ்வளோ அண்டசராசனங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒன்றா சேர்த்தாக்க அதை விடவன் பெரியவன் அப்படிங்கிறது வேதங்கள்லாம். அப்புறம் நீ வந்து தேவகத்தில் ஆயுர்காலத்தில் தோன்றும் மணிவிளக்கை சுடரை அப்படிங்கிற இவர்கள் தோற்றமாக நின்ன அப்படின்னு வார்த்தைக்கு என்ன தோற்றம்னா என்ன, தோற்றமாக நின்ன சுடரை, அதாவது ஆயுர்காலத்தில் பிறந்த அணிவிளக்கேன்னு ஆண்டாள் பாடல்ல, தோன்றிய அணிவிளக்கேன்னா அந்த சுடர். அப்போ தோன்றிய அணிவிளக்குன்னா என்ன, இவனுக்கு கர்ப்பவாசத்தில் பிறந்தாலும் தேவி கர்ப்பத்தில் 10 மாதம் இருந்தாலும் இவனுக்கு தாழ்மை இல்லை, கர்ப்பதோஷம் கிடையாது. அதாவது சூரியன் வந்து கிழக்கு திசையில் உதிக்கிறான், அது கிழக்கு, அவனுக்கு என்ன, அவன் கிழக்கு உதிப்பதால் கிழக்குக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம், ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதே போல் இவன் வந்து கிருஷ்ணனுக்கு வந்து நாராயணுக்கு அச்சுத பானு அப்படின்னு பேர் அவனுக்கு. அதாவது தாமரை மலருக்கு தாமரை மலர்வதற்காக மகாபுருஷனான அச்சுத சூரியன் இருக்கா இல்லையா, தேவகி அப்படிங்கிற கர்ப்பத்தில் தேவகி கிழக்கத்துக்கு, தேவகி கர்ப்பத்தை தேவகி கிழக்கத்துக்காக பாதிக்கணும்.
அந்த கிழக்கு தெற்கில் ஆவிர் பாவித்தான் அப்படிங்கிறான். அதாவது தேவி கர்ப்பத்தை தேவியை கிழக்கு திசை உருவகப்படுத்திண்டு கிருஷ்ணனா அச்சுதனா சூரியன் அச்சுதா உருவகப்படுத்திண்டு அச்சுதபானுவான கிருஷ்ணன் தேவகி என்ற கர்ப்பத்தான கிழக்கு திசையில் ஆவிர் பாவித்தான் அப்படின்னு சொல்கிறா இவ. பராசரமணி சொல்கிறார். மற்றவர்கள் கர்மத்தினால் பிறக்கையால் பிறக்க அவளை ஒளி கொண்டுட்டு அவள் தேஜஸ்லாம் கொஞ்சிட்டே வரும். ஆனால் இவர்களோ கிருபா மாத்திரம் பிறக்கிறதுனால பிறக்க இவளோட ஒளி வீசும். சௌச்சேராயான் பகுஜாயமான என்ற வேதம் அவன் பிறக்க மேன்மை உடையவனாகவே இருக்கின்றான் என்று கோஷம் போடுகின்றது. இது மூணு விதமாக சொல்லலாம் இதை. அதாவது அவன் பிறக்க மேன்மை அடைகின்றான் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ரெண்டாவது அவன் பிறக்க மேன்மை உடையவன் ஆகின்றான் என்று சொல்லலாம். மூணாவது அவன் பிறந்த பின்பே மேன்மையை அடைகின்றான் என்று சொல்லலாம். இப்படி பார்க்கச்ச என்ன சொல்கிறான்? அவன் பிறக்க மேன்மை உடையவன் ஆகின்றான், மேன்மை உடையவனாகவே ஆகிறான். அடுத்தது அவனே பிறக்க மேன்மையை அடைகின்றான் என்றும் அவன் பிறந்த பின்பே மேன்மையை அடைகின்றான் என்றும் அவதாரத்தை ஏகாரத்தை பொருளாக கொண்டு உகாரத்தை சேர்த்து சொல்லப்படுகின்றது. இவர்களை கடைசி பொருள் ரொம்ப இஷ்டமாக சுவையாக இருக்கும். மானுஷியம் தனுமாசிரிதம் பரம் பாவம், மனித தேகத்தை எடுத்த கொண்டிருக்கும் மேலான நிலைன்னு கிருஷ்ணன் சொல்கிறான். அதாவது மனிதர்களுடைய லோகத்தில் சனாதன விஷ்ணு ராமனாக பிறந்தான். அவர் பிறந்த பின்பு தான் குணமிக்கவன் ஆனான் என்று வால்மீகி மகரிஷியும் நிலவரம்பில் பல பிறப்பா என்ற ஆழ்வார்களும் பாடுகின்றார்கள். அதாவது நீ தோற்றுவான் என்ற சுடருக்கு சொல்றது ஒளி எப்படி பெருகினதுன்னா, இறந்த காலத்தாலே ஒளி மிகுந்திருந்தது, நீ ஒளி மிஞ்சியிருந்தது. நாங்கள் வருவதற்கு முன்னே இப்போது எங்களை நோக்காமல் யாரும் ஒன்று ஒளி, அதாவது முன்னாடியெல்லாம் ஒளி தேஜஸாக படுத்துன்னு தூங்கினேன். நாங்கள் வாசலை கண்ணா எழுந்துருங்க அப்படிங்கிறோம். நீ காதில் பஞ்சு வச்சுட்டு படுத்துட்டு இருக்க, இன்னொருத்தர் சொல்கிறாரு இன்னும் பாக்கி எவ்வளோ கோபிஸ்திரியெல்லாம் சொல்லலான்ட்டு வெள்ள விட்டு இருக்க. நாங்கள் வந்த பின்பு உன்னுடைய ஒளி கொன்றி விட்டது. ஏன் ஒளி கொன்றி விட்டது? நாங்கள் வருவதற்கு ஒளியாக இருந்தனே, நாங்கள் வந்த பின்பு ஒளிவேன் கொன்றி விட்டதுன்னாக்க எங்களை நோக்காமையாலே உனக்கு ஒளி கொன்றி விட்டது அப்படிங்கிறார். அதாவது ஊற்றமடையான்னு வார்த்தை சொல்லுவா. ஊற்றமடையாய் பெரியாய் அப்படின்ட்டு வரும் அந்த பாட்டில். இதுக்கு ஒரு 3 பதம் உண்டு. ஊற்றமடையான ஒன்று, அடியாரை ரட்சிக்கும் விஷயத்தில் அசைக்க முடியாத உறுதியை உடையவன் அப்படின்ட்டு. அதாவது சுக்ரீவன் விபீஷணன் வந்துட்டான் கடற்கரையில், ஆகாசத்தில் நின்றுருக்கான், கீழே 4 பேர் வந்துட்டுருக்கான். சுக்ரீவன் சொல்கிறான், வான சந்தியங்கள்லாம் சொல்கிறது, நிற்கிறான்பா விஷ்ணன் அரக்கன், இவனை தொலைச்சிட்டு தான் மறுவேலை பார்க்கணுறாமா, நம்பாத கீழே இறங்கினா நம்ப காலி, அவனை நம்பக்கூடாது, அசுரன் ராவணன் தம்பி அப்படிங்கிறான். சுக்ரீவன் அவனை கொண்டுட்டு தான் மறுவேலை அப்படிங்கிறான். ராமன் அனுமாரை பார்க்குறார். என்னப்பா அனுமார், நீ என்னப்பா சொல்லி, நான் ரீசெண்டாக போயிட்டு வந்திருக்கேன், ஸ்ரீலங்கா விசிட்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், உன்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்குற அனுமனை. சொல்கிறான், நான் பார்த்த அரக்கர்களிலேயே விபீஷணனை போல் நல்ல ஆத்மா கிடையாது. எப்போவும் வீட்டில் நாமனா விஷ்ணு வீட்டு வாசலில் திருமணம் தான் சாத்தியிருக்கும், விஷ்ணுனா பூஜனை தான் வீட்டில் நடந்துட்டு இருக்கும். விபீஷ்ணன் நல்லவன் அப்படின்னு அனுமன் சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறாருனாக்க, ராமன் வார்த்தை சொல்ல சுக்ரீவன்ட்ட, மித்திரபாவேன சம்பிராப்தம்
ந தேஜேயம் கதஞ்சனக. விபீஷ்ணன் நண்பன் மாதிரியும் மித்திரன் மாதிரியும் வேஷத்தோடு வந்திருந்தாலும் நான் அவனை கைவிட மாட்டேன். இது என்ன அர்த்தம்னாக்க, அடியார்களை ரட்சிப்பது. இதுதான் கிருஷ்ணாவது சொல்கிறோம் இல்லையா, அடியாரை ரட்சிக்கும். அப்படி ஊற்றமடியாய்க்கு அது அர்த்தம். இது ஊற்றமடியாயினா அடியார்களை ரட்சிப்பது. விபீஷ்ணன் மித்திரனால் நண்பனாக வந்துவிட்டாலும் அவன் நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னான். பிராட்டி சில சமயத்தில் என்ன செய்வா அப்படின்னாக்க, வந்து எல்லாரையும் பார்க்க ஒருத்தர் பிராட்டி குறையே சொல்ல மாட்டான். ராமன் போன பாட்டில் நம்ம பார்த்தோம், பிராட்டியுடன் ரட்சணமே புருஷகாரம் தான் அவரோட மெயினான ரட்சணம் பெருமாள் சொல்கிறார். அப்போ இப்போ பிராட்டிக்கு ஏதாவது சின்ன குறைகள் வந்திருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, அருமையாக பெரியாள் சொல்கிற, தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகினம் சிதகுவரைக்கு மேல் குற்றம் சொல்லுமேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்பார் போலும் என்று பெருமாள் சொல்கின்றார். அடியார்களுக்கு எல்லாம் செய்தால் பெருமாளோட குணம் எப்படி தெரியுமா, அடியாருக்கு நிறையா செஞ்சுருப்பார். கேட்டதும் கேட்காதும் கேட்க நினைப்பதும் அத்தனை செஞ்சுருக்க நியாயமானது. நான் இந்த 1 கோடி ரூபா ராமா பெருமாளை நான் கோடீஸ்வரனால காலம்பரமாக வேண்டும், அதற்கு நீ தான் செய்ய வேண்டும். அடியார்கள் கேட்பதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கின்றாயே, செய்ய வேண்டியது தானே உன் கடமை அப்படின்னு கேட்கப்படாது. நமக்கு என்ன தேவையோ, நமக்கு தேவைன்னா என்ன, நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ, என்ன கிடைத்தால் நாம் நன்றாக இருப்போமோ, பணங்கள்லாம் விட்டுருங்கோ, நமக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைன்னு பூர்த்தி செய்யக்கூடிய குறைகளை நிற்ப கோவிந்தன் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் செஞ்சுட்டே இருக்கணுமா, நான் செஞ்சது போகிறாதுன்ட்டு ஒன்றும் இவ்வளோ செஞ்சுட்டு இன்றைக்கி ஒரு காரியம் செய்வான். அவன் போய் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தன் போயிட்டு இருப்பான், அவன் தூக்கி விட்டு அழிச்சிட்டு வந்துருப்பான். அப்பாடா நம்ம இவ்வளோ செஞ்சுட்டோம்ப்பான்னு நினைக்க மாட்டான். நம்ம கடமையை செஞ்சுன்னு உட்காந்துருப்பான். அது மட்டும் போகாதுன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுத்த ஆஸ்பத்திரிக்கு போகிறது இதுவும் கூட ஓடும். பெரும்பாலும் நானும் வரேன், அங்கே எப்படி இருக்கான், அப்பா படுத்துட்டியாடு என் பக்தனாச்சே, உனக்கு 2 நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் டாக்டரை பார்த்து யாரோ மனசில் பூந்து நீ தான் வைத்தியம் பண்ணணுங்கிற மாதிரி அவன் மனசில் பூந்து அவன் பழசுன்றான். நம்ம அப்புறம் பணம் வேணுமா மருந்துக்கு, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பணங்கள் கிடச்சிடுறதுல பணங்கள் வந்துட்டுருக்கு, எப்படியோ விதையாக வந்துட்டுருக்கும். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் தான் செய்தது போகாது, தான் கொடுக்கறதே இது கொடுக்கறதே எனக்கு ரொம்ப கம்மி, இன்னும் கொடுக்கணும், இன்னும் நிறையா செய்யணும் எதிர்பார்க்க, எப்பேற்பட்டு நான் கொடுக்கணும், கொடுத்தது போகாது, இன்னும் கொடுத்துட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட பெருங்குணங்களுடைய ஒன்றா பெரியாய் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாகும். அப்புறம் இன்னும் சுடரைக்கு இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம். எவ்வளோ தேஜோமயமாக இருக்க, அதுக்கு என்ன காரணம்னாக்க, ஆசிரியர்களுடைய அவர் பக்கத்திலே உள்ள வாத்சல்யத்தாலே ஏற்பட்ட ஒளியை உடையவன் என்று சொல்லலாம். அப்புறம் உன்னோட சத்துருக்கள்லாம் இருக்கா இல்லையா, உன் சத்துருக்கள்லாம் உனக்கு எப்படின்னாக்க, நான் உன்னை போர்க்களத்தில் நின்று அடிக்கிறா, சண்டை போடுறேன், உன்னை பலத்தினாலேயும் அவர்களை அழிச்சுடுற, வலுவழிக்க செய்துவிட்டு இது பண்ணிவிட, உன்னை அழிக்கணுங்கிற அடுத்த விஷயந்தான். ஆனால் முடிஞ்ச அளவாக நம்மளை பக்தனாக நானே பார்த்து யோசிச்சுட்டு இருப்பேன். எப்போ அந்த பார்ட்டிகளாம் ஆகக்கூடிய பார்ட்டிகளாக ஒன்று சண்டை போட வருது, அப்போ சண்டையே போட்டிருக்காத உன்னோட உன விளைந்து அப்படின்னு வச்சேன். உன்னுடைய அது என்ன சொல்கிறாவா, உன்னுடைய சத்துருக்கள்லாம் என்ன செஞ்சாலும் பலம் எடுத்து ஜெயிச்சுட்டா அவளை. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவளை என்ன செய்கிறேன், அவளை போக்கணும் ஒன்றும் கிடையாது, நாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜெயிச்சாச்சு அப்படின்னு கொடுத்தேன்னாலும் வலுதுளைந்து உன் வாசல்கள் அப்படிங்கிற, அதாவது அத்தனை பேர் பலம் இழந்து உன்னுடைய வாசலில் காத்து கிடக்கின்றார்கள், சேவகம் காத்து கிடக்கின்றார்கள். அவ்வாறு வந்திருக்கிறார் போல காத்து கிடக்கிறார்கள், நாங்களும் கதியற்று வந்திருக்கின்றோம்.
அப்போ இன்னொரு வார்த்தை சந்தேகம், என்ன சுவாமி தேவர் சம்சாரிங்கிறீர், சேதனங்கிறீர், பக்தன்கிறீர், அடியாருங்கிறீர் இப்படி சொன்னதுக்கப்புறம் சத்துருக்களை உங்களுக்கு உதாரணமாக சொல்லலாமோ அப்படின்னாக்க, சம்சாரிகள்லாம் இருக்கா இல்லையா, சம்சாரி சேதனர், அதாவது சம்சாரிகள் சொன்னால் அது வேறு விஷயம், அதுக்கெல்லாம் தரத்தர கொஞ்சம் கஷ்டம் யோசிக்கணும். பெருமாளும் சம்சாரிகளில் பெருமாளே கதி, பெருமாளே பக்தி, அனன்ய பிரயோஜனம்னா இருக்கா இல்லையா, வாழலாம் அவள் சம்சாரி சேதனர்கள்னு அழைக்கப்படுவார்கள் வாழலாம். அப்போ சம்சாரி சேதனை என்ன செய்வாங்கனாக்கா, அனைவரும் அனாதி காலமாக பகவானுடன் எதிரம்பு கோத்து திரிந்தவர்களாக சொல்லலாம். எதிரம்புன்னா என்ன, சமயங்களில் அவரை குறை சொல்கிற மாதிரி இருக்கும், என்ன செஞ்சுட்டாங்க மனசில் தோணும். ஆனால் அதுக்கப்புறம் இவரை விட்டுட்டு வேறு தேவதாந்திர பஜனைகள்லாம் செய்ய தோணும். தன்னதாவது தானே சுதந்திரன்னு மனசில் தோணும். சமயங்களில் நான் தான் செஞ்சேன்னு உட்காந்து மாறு தட்டி போன இடத்துல நம்ம செஞ்சது நமக்கு தெரியும், நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கோம் நமக்கு தான் தெரியும். அது ஆண்டவனோட கிருபா கடாட்சம் இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு இன்ச்சும் நகர முடியாது செய்யறதுக்கு. அதை அனைவரும் அறிந்து கொள்ள வேணும். இன்றைக்கு நாம் ஒரு காரியம் முடித்தோம்னாக்க அதில் நீ செஞ்சதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. அந்த காரியத்தை முடித்து கொடுத்தவன் கண்ணன் நாராயணன், சிவன் நாராயணன். அவன் காரியத்தை முடிக்கவில்லை என்றால் நீ சரி துரும்ப, அதாவது சும்மா கீழ்க்கப்பட்ட கரும தண்டன் தான், திருதண்டன் தண்ட கம்பு மாதிரி தானே, அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் சமயங்கள் சுதந்திரம் வரும். ஆனால் சிலவங்களில் பெருமாள் மேலே கொஞ்சம் பக்தி குறையிற மாதிரி இருக்கும், தன்னுடைய சம்சாரத்தில் விழுறதுனால. அதனால் எதிரும் உன்னுடன் உன்னை விட்டு நாங்கள் சமயங்களில் சில பேர் பரதேவதைகளை நினைக்கலாம். சில தேவையில்லாத உனக்கு எதிரான உனக்கு இஷ்டமில்லாத சில காரியங்களை நாங்கள் செய்வதை எதிரம்பு கோப்பதை என்று பேர். சரி, உனக்கு யாராவது பெரியப்பா நீ தான், உனக்கு யாருமே கிடையாது, சர்வலோக பிதாவான உனக்கு யாராவது எதிரி இருக்காளா, இதுதான் உனக்கு, நீ தான் எல்லாருக்கும் பிதா, என்ன யாருக்கும் வேணால் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேங்கிற, சர்வலோக பிதான்னு அழைக்கிற உனக்கு யாருப்பா எதிரின்னு கேட்கச்ச, என்னுடைய ஆக்ஞையை யார் மீறுகிறார்களோ, ஆக்ஞாச்சேது நமத்ரோஹி அப்படிங்கிறார். என்னை துவேஷிப்பவர்களை தானகம் விஷதகிருதான் சிபாமி என்றும், தன் அடியாரை துவேஷிப்பவர்களை திசத்தன்னம் என்று தன்னை துவேஷிப்பவர்களாகவும், பாகதந்தை செய்வாரை நாட்சமாமி மன்னிக்க மாட்டேன், பொறுக்க மாட்டேன். எனக்கு யாரா எதிரி அப்படின்னாக்க, என்னோட ஆசிரியர்களை, என் பக்தர்களை, என் அடைந்தவர்களை யார் ஹிம்சிக்கிறார்களோ, யார் துன்பம் கொடுக்கின்றார்களோ அவர்தான் என்னுடைய எதிரி, வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற. அதாவது ராவணாதிகள் நேர்த்திக்கல, இது ராவணாதிகள், சிசுபாலன் இவாளெல்லாம் போல், ஹிரண்ய ராவணாதிகளை போல் வேறு கெதி கிடையாது எங்களுக்கு. நம்ம இரும்பு நமக்கு பிடிக்காத விஷயம் பல செஞ்சுருக்கோம், இருந்தாலும் உன்னை அண்டி நான் உங்கள் வாசலில் நிற்கின்றோம். நேற்று ராவணாதிகளைப் போல எதிரும்பு கோத்து நின்ற நாங்களென்றோ என்று கதியற்று வந்திருக்கோம், என்னை கைவிடலாமோ? அதாவது காக்காசுரன் உபதாரணமாக சொல்லலாம். காக்காசுரன் பிராட்டிக்கு ஹிம்சை பண்ணி ராமபாணம் விட்டான் ராமன். ஒவ்வொருத்தரையும் கேட்குறான், இந்திரன், சந்திரன், பிரம்மா, ருத்ரன், என்னை காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு உலகம்லாம் மூவலகம் திருந்தோடி என்ன உத்தனே ராமாவும் நின்ன பயம் என்ன அக்கனிமே அதன் அறுத்ததும் ஒரு அடையாளம்னு சீதா பிராட்டிக்கு இது இந்த சித்தாந்தத்தை அனுமன் அசோக வாட்டிக்காவில் சொல்லுவேன். அதாவது காக்காசுரம் வந்துட்டான், ஹிம்சம் பண்ணிட்டான், பார்த்து சீதை ரத்தம் கொட்டுறது ஸ்தனத்துலேருந்து அவளுக்கு. இந்த ஸ்தனத்தை தூங்கிட்டு இருக்க ராமன் பார்த்துட்டோம்னாக்க
கோவம் வந்துட்டு உடனே புல்லை தூண்டி பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணிவிட்டேன், மந்திரத்தை பிரயோகம் பண்ணி விட்டேன். துரத்தின போது எல்லாரும் திருந்தோடி எங்க முடியாதபடிக்கு கீழே ராமர் காலில் வந்து விழுந்தான், சரணடைஞ்சான். இந்த ராமர் காலை கூட கால் தலை கூட படலை. பக்கத்தில் இருந்த சீதையான கிருபா கடாட்சம்னா தலையை தூக்கி ராமர் காலில் வச்சான். அப்போ வந்து அப்பேற்பட்ட காக்காசுரம் எங்கே போன ஊரெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்பா அத்தனை பேர் இருக்குச்சே உன்னைத்தானப்பா சரணடைஞ்சான். இவ்வளோ பெரிய அபராதம் பண்ணிட்டு பிராட்டி பக்கத்தில் ஒரு காலில் சரணடைஞ்சதுக்கு அப்புறம் இனியும் அவனை மன்னிக்கலையோ? நாங்களும் அனாதி காலமாக ஹிரண்ய ராவணாதிகளைப் போல உன்னிடம் துவேஷம் கொண்டோ ஏதோ கொண்டோ இது ரொம்ப கோத்து நின்ற நாங்களும் எங்களுக்கு வேறு கதை இப்போ என்ன செஞ்சுருக்கோம்? எங்களுக்கு வேறு கதியே கிடையாதுப்பான்னு விட்டாக்க நீயே கதி அப்படின்ட்டு உன் வாசலில் வந்து நின்று உட்காந்துருக்கோம். அதாவது எதுக்கு நாங்கள் உன்னுடைய குணங்களுக்கு எதிரிகள் எப்படின்னாக்க உன்னோட பலத்துக்கு தோற்கிறார்கள், தோற்று வருகிறார்கள், தோற்று வாசலில் வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அங்கே எப்படின்னாக்க உன்னோட குணம் இருக்கு இல்லையா, சௌசல்யம் சௌலபியத்தர் குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த குணங்களுக்கு உன்னிடம் தோற்று நாங்கள் வந்திருக்கின்றோம். அம்பு எப்படின்னா அம்பு கொன்னுடும், அம்பாவது உடனே கொன்னுடும். உன்னுடைய சீல குணங்களோ எங்களை சித்திரவதை செய்கின்றன. அதாவது உன்னுடைய குணங்களோ எங்களை சித்திரவதை செய்கின்றன. வல்வனையேன்னு இருக்கின்ற குணங்களை உடையாய் என்கிறார்கள். அதாவது அப்புறம் வந்தோங்கிறதுக்கு என்னை அழைத்து போவது அவனுக்கே தகுந்தது. என்ன அப்படி நம்மளோட சொல்ல, எனக்காக வந்தால் நீ உனக்காக எப்போ நான் அழிச்சுக்கணும் வந்து என்ன அழிச்சிக்கோ, நான் இப்போ வந்து என்னாக்க எனக்காக நீ அழிச்சுன்ற பண்ணதான் சொல்லுவா. தானே என்ன தானேனே உடம்பினியே வானையே தனக்கே கண்ணாய் தான்களும் சிறப்பு அப்படின்ட்டு நம்மளோட பாட்டு ஏமாவிட்டு தரும். என்ன அதில் வந்து அவ்வாறு சொன்ன கண்ணனானவன் என்னை அழைத்து போவதோ அவனுக்கு தகுந்தது. அவ்வாறு நீ வர வேண்டிய இருக்க நாங்கள் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறோம். ஏன் ஆசை முடிய விட்டாது, ஆசை போகாது, சுரூப ஞானம் வரவிடாது, ஆற்றாமையும் இருக்கிற இடத்துல இருக்காதான். நாங்கள் என்ன செய்கிறோம்? பெரியாழ்வார்களை போற்றி பல்லாண்டு பாடி வந்தோம், புகழ்ந்து சத்துருக்களைப் போல புகழ்ந்து வந்தோம். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தோம். நீ எங்களை அடைந்தாலும் அடையாவிட்டாலும் இழந்தாலும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டோட முடிவு இப்படி வந்து முடிகிறது. என்ன அருமையான பாசுரங்கள் பார்த்தீங்களா? பாருங்க, மாடு கண்ண சௌலபியம், நான் என்ன சரணடை, நான் வந்து என் நண்பன் வேஷம் போட்டு இருந்தாலும் நான் வந்து அவனுக்கு கைவிட மாட்டேன். என்னோட பெரிய பிராட்டியே அடியாரில் குறை சொன்னாலும் நான் வந்து என் அடியார் செய்ய மாட்டார் அப்படின்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்போ அருமையான பாசுரம், எட்டக்கிழங்கள் பாசுரங்கள் பார்த்தேடா. இத்துடன் இன்று 21வது பாசுரம் முடிவெற்றது. நாளை 22வது பாசுரங்களை நாம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளை சரணம். ஆழ்வார் எம்பெருமான ஆச்சாரிய திருவடிகளை சரணம். அடியேன் கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.